SIVA EDITZ நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்த்டே பேனர் வந்து நம்ம எடிட் பண்ணியிருக்கோம். அது எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆப்பை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அடுத்து பேக்ரவுண்ட்ஸுங்கிறத கொடுங்க. இதில் வந்து நீங்கள் ஒயிட் கலருங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டூல்ஸுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸுங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு க்ராப்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸை சூஸ் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் ஃபோட்டோங்கிறது போகிறேன். இதில் வந்து இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி ஃபோட்டோலாம் செட் பண்ணி இருக்குது. இதில் எப்படி நம்ம ஃபோட்டோ செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் மறுபடியும் டூப்ளிகேட்னு ஒன்று பண்ணிக்கோங்க. ஏன் டூப்ளிகேட் பண்ணணும்னா, இதை வந்து நம்ம பிளர் பண்ணணும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸுக்கு போனீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளரில் வந்து 100 அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து 100 அப்படிங்கிறத செட் பண்ணிவிட்டு மேலே இன்வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எரேசர் ஆப்ஷன் பக்கத்தில் அதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி பிளரில் வந்து 200 மறுபடியும் 100 செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடம் கொடுத்திங்கன்னா இது பின்னாடி போயிடும். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு இருந்தால் தான் ஈக்குவலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணுறோம். ஒரே பேக்ரவுண்டை வச்சு இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக செட் பண்ணிவிட்டு ஓகேங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இப்போ வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோங்கிறதுல போகிறோம். இதில் வந்து இந்த ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துருக்கோம். இதில் என்ன நீங்கள் ஏதாச்சும் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மூலையை செட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் எத்தனை ஃபோட்டோ செட் பண்ணணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 இது இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணி செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து கீழே வந்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இதை வந்து லைட்டாக இது பண்ணிக்கிறேன். வச்சுட்டு நீங்கள் ஷேடோ இதெல்லாம் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஓகேங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் இமேஜில் வந்து நம்ம எப்படி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து சின்னதாக செட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா இமேஜுக்கும் நீங்கள் வந்து செட் பண்ண போகிறீங்க. இதை வந்து வைக்கிறப்ப கரெக்டாக ஜூம் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு இது மாதிரி எல்லா இமேஜும் நீங்கள் செட் பண்ணுங்கள். நான் அடுத்து இந்த இமேஜ், அடுத்து இந்த 3வது இமேஜ் இதையும் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நம்ம இமேஜ் அடுத்தது இன்னொரு இமேஜ் வந்து இந்த சைடு பாக்ஸில் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த இமேஜ் வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஷேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து ரவுண்ட் இமேஜ் மாதிரி இருக்கும். இதை கரெக்டாக உங்கள் ஃபேஸ் கிட்ட வச்சுட்டு சேவுங்கிற இது கொடுத்துக்கோங்க. பார்டர் இல்லாமல் நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இப்போ கீழே கரெக்டாக ஜூம் பண்ணி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பார்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பார்டரில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அந்த பென்சில் ஐக்கானமாக இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த இதில் என்ன கலர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பச்சை கலரு, டார்க்கு, இந்த மாதிரி ரெட்டு, இந்த மாதிரி நிறையா கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அந்த இதை பார்டராக செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் ஒரு வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ போடுறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.